Exercise 6.3ல fifth sum எப்படி டயக்ராமா மாத்தலாம்னு பார்க்கலாம். From the top of the lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. இந்த லைட் ஹவுஸோட ரெண்டு சைடும் வந்து போட் இருக்கு. இந்த ஃபிஃப்த் சம் லைட் ஹவுஸோட ரெண்டு சைடும் வந்து போட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The angle of depression of from the top of the lighthouse லேருந்து இந்த ரெண்டு ஷிப்பையும் பார்க்க போறாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் இட் ஆர் அப்சர்வ்டு 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஒன்று பார்க்குறப்ப 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம என்ன மார்க் பண்ணிக்கலாம்னா 30 டிகிரி. இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். அதே மாதிரி இன்னொன்று பார்க்கும் போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 60 டிகிரினா இப்போ இதுவும் வந்து இது 60 டிகிரினா இது 60 டிகிரி. இஃப் த ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் இஸ் h மீட்டர்ஸ் அண்ட் இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா h மீட்டர்ஸ். அப்போ அண்ட் த லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ் பாசஸ் த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ். இந்த ரெண்டு ஷிப்பையும் ஜாயின் பண்ற லைன் வந்து லைட் ஹவுஸோட ஃபுட் வழியா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ், ரெண்டு ஷிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் இருக்கக்கூடியதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 4h/√3 மீட்டர் 4h/√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இது 90 டிகிரி, லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கிறது 90 டிகிரி, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். தேங்க்யூ.